நீங்க ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்றீங்களா இல்ல நீங்க தான் ஆல்கோ ட்ரேடிங் டெவலப்பரா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆல்கோ ட்ரேடிங் யூஸ் பண்ற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் ஆல்கோ ட்ரேடிங் ப்ரொவைட் பண்ற வெண்டர்ஸ்க்கு செபி கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஆல்கோ டெவலப்பரா இருந்தா இனிமேல் நீங்க ஏபிஐ யூஸ் பண்றதுக்கு உங்களோட ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ உங்க புரோக்கர் கிட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ஒரு செகண்ட்க்கு 10 ஆர்டர் மட்டும்தான். அதுக்கு மேல பண்ணணும்னா நீங்க உங்களோட ட்ரேடிங் அல்காரிதம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும். இதை யாரு டெவலப் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க உங்களோட புரோக்கர் இல்லைன்னா தேர்ட் பார்ட்டி டெவலப்பரா இருந்தாலும் அந்த அல்காரிதம் செக்யூரா இருக்கணும், ப்ராப்பரா டேக் பண்ணிருக்கணும், முக்கியமா ட்ரேசபிளா இருக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா ஏபிஐ கீயோட செஷன் வேலிடிட்டி 1 டே தான். எல்லா ஏபிஐ கீயும் நெக்ஸ்ட் டே ட்ரேடிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே கம்பல்சரியா லாக் அவுட் ஆயிருக்கணும். இதை செபி ஏன் ஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். மார்க்கெட் சேஃப்டி, டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் உங்களை மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். சோ நீங்க ஆல்கோ யூஸ் பண்றீங்களா? அப்புறம் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம கோ பாக்கெட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.